ஹாய் எவ்ரி ஒன். இந்த காணொளியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார்? மார்ச் மாசத்துல தான் சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. மேலும் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார். மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடைய போகிறதாம். மேலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது. மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீன ராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். சார், 7.5 சனியில மீனத்துக்கு 12ஆம் வீட்டில் சனி வந்ததுக்கு பிறகு மீனராசி எங்களுக்கு போயிடுச்சு சார், மானம் வந்தது அவமானம் அப்படின்னு நிறைய மீனராசிக்காரர்கள் கமெண்ட்ல எழுதினதைத்தான் நான் சொல்றேன். ஓரளவுக்கு இது உண்மையும் கூட. மீனராசிக்காரர்கள் எங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ, என்னென்னலாம் நோயை அனுபவிக்க முடியுமோ, எந்தெங்கெல்லாம் எதிரிகள் சத்ரு தொல்லையை அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் முழுவதுமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் கடன் இனி வாங்குவதற்கு எதுவுமே இல்லை. எல்லா கிரெடிட் கார்டும் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, எல்லா லோனும் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, டாக்குமெண்ட்டை போய் பேங்க்ல வச்சாச்சு, நகைன்னு போட்டிருக்கிறதெல்லாம் நகையே இல்லை, நகை மாதிரி என ஒரிஜினல் நகையெல்லாம் அங்கு வேறொரு இடத்தில் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய காசு செலவு பண்ணிட்டோம். அவங்களுடைய வெளிநாட்டு கல்விக்கு, வெளிநாட்டு படிப்புக்கு நிறைய காசு செலவு பண்ணிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறமும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏதேதோ புதுசா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்புலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதோ? என் பொண்ணே வேலை இல்லாம அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறா, என் பையனே அங்க வேலை இல்லாம மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த நாளைக்குள்ள வேலை கிடைக்கலன்னா வீட்டுக்கு திருப்பி வந்துருங்க, ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் படுத்தால் தூக்கம் வருவதில்லை, எங்களது கவனம் எங்களது தொழிலோ எங்களது கலையிலோ இல்லை அப்படின்னு வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன சொல்கிறது? கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இதனை கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். முதல்ல உங்களுக்கு இந்த மாதம் 9ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறது, 10ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறது. இதனால் தொழில் பாக்கியம், பார்வை பரிவர்த்தனை என்பது தொழில் பாக்கியம். இப்போ பாக்கியம்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு லக்ஸரியா ஒரு கார் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு பூஜை புனஸ்காரம் பண்றதோ, பல கோயில்களுக்கு ஒரு சுற்றுலா போறதோ, இதெல்லாம் நமக்கு மீறி ஒரு எக்ஸஸ் கேஷ் இருந்தா தானே நடக்கும். அப்போ அதற்குண்டான அமைப்பு இந்த மாதம் நமக்கு ஏற்படுகிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்பது நிறைய மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், உறவு முறை சிக்கலாக இருந்தாலும், கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. குரு இத்தனை நாள் பார்த்தது, ஆனா குரு தான் இத்தனை நாள் வக்கரமா இருந்தது. இப்பதானே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த 7ஆம் வீட்டு சிக்கல் என்பது இவர்களுக்கு விலகும். ராசியில ராகு உட்காந்துட்டு புசு புசுன்னு நமக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு. இப்போ ராகுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் சேருது. இதில் புதன் எங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியே. சுக்கிரன் எங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் எங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியே. வெற்றி ஸ்தானாதிபதி ராசியில் உச்சம் என்றால் அவர் வெற்றியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மேலும் இதை எல்லாத்தையும் தவிர 1 and 3rd எக்ஸ்சேஞ்ச், 1ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில், 3ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில், இந்த பரிவர்த்தனை என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகவும் இந்த பரிவர்த்தனை இந்த மாதம் முழுவதுமாக இருக்கிறது. இப்போ ஒரு பாலைவனத்துல போகும்போது ஒரு பாலைவன சோலைன்னு சொல்றாங்க, ஒரு தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் எப்படி நமக்கு ஒரு ஓயாசிஸாக இருக்கிறதோ அதே போல் இந்த மாதம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவரப் போகிறோம். சார், 7.5 சனியில இந்த மாசத்துல தானே சார் நடு சனி உள்ள வருது, நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? 100 மடங்கு நெகட்டிவை கொடுத்தவர் ராசியில் இருக்கக்கூடிய ராகு.
அப்போ இந்த ராகு உங்களை விட்டு வெகு சீக்கிரம் வெளியே போக இருக்கிறார். கிட்டத்தட்ட இப்பொழுது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் தொடக்கத்துக்கு வந்து விட்டார். வெகு சீக்கிரம் ராசியை விட்டு வெளியே போகிறார். அப்போ ஒரு சின்ன மைனஸ் நமக்கு உள்ள வருதேன்னு யோசிக்காம ஒரு மிகப்பெரிய மைனஸ் நம்ம விட்டு வெளியில போகுதேன்னு நினைச்சு மீனராசிக்காரர்கள் சந்தோஷப்படுங்கள். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம், வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சேர்க்கை, பாக்யாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது, ஜீவனாதிபதி பாக்யத்தை சார் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது, 9ஆம் அதிபதி 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது, அதே லாபஸ்தானத்தை குரு நேர்கதியாக பார்ப்பது என்பது கண்டிப்பாக பல பிரச்சனைகளில் மீனராசிக்காரர்கள் அமர்ந்திருந்தாலும் தொழில் மற்றும் லாபம் மற்றும் பாக்கியம் மற்றும் வெற்றி இந்த அனைத்து விஷயங்களிலும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகத்திற்கு செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் நீங்கள் துர்காவை வழிபாடு செய்வதும், சனிக்கிழமைகளில் நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக வாய்ப்புகள் ஏற்படும். வெற்றி என்பது இந்த மாதம் இவர்களுக்கு கிடைக்கும். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக மீனராசிக்காரங்களா நல்லா இருப்பீங்க, மேசராசியா நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லாமல் கிரக நிலைகளையும் அதற்குண்டான காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நாம் சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும்போது இந்த வீடியோவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய பதிவுகள் வருவதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.